டிப்ஸ் நம்பர் 1. சப்பாத்தி சாஃப்டாக வரலையா, சாப்பிடும்போது ஹார்ட் ஆகிடுதா? அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. சப்பாத்தி பிசையும் போது கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாகவும் ரொம்ப மிருதுவாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. லெமனில் ஜூஸ் அதிகமாக வேணுமா, பிழியும் போது ஜூஸ் குறைவாக வருதா? அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். பிழியறதுக்கு முன்னாடி லெமனை டேபிளில் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிழிஞ்சு பாருங்கள், ஜூஸ் அதிகமாக கிடைக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 3. வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நீண்ட நாளாக வைக்கணுமா, வாங்கினதுக்கு பிறகு சீக்கிரம் கெட்டு போகுதா? அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறியை நியூஸ் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்க. காய்கறி நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. எக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு தெரியலையா, அதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது. எக்கை ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் போட்டு பாருங்கள். அடியில் எக்கு இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ் எக்கு, சாஞ்சு நின்றுச்சுன்னா கொஞ்சம் பழைய எக்கு, மேலே மிதந்துச்சுன்னா அது ரொம்ப நாளான எக்குங்க. அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. குக்கிங் பண்ணும்போது கிரேவியில் ஆயில் அதிகமாக தெரியுதா, அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிலை ரிமூவ் பண்ணலாம். எப்படின்னா, டிஷ்யூ பேப்பரை லேசாக கிரேவி மேலே டச் பண்ணுங்கள். அது எக்ஸ்ட்ரா ஆயிலை அப்சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சூப்பர் கிச்சன் டிப்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.